அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் ஆன்சன்ட் டிகிரீஸில் ஹோமரிக் பீரியட், அதாவது ஹோமர் காலம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோமர் என்பவர் கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அந்தன பாணர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்கள் தெரியாத கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதிய காவியங்கள் இலியட் மற்றும் ஒடிசி. இந்த இலியட் என்பது பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் நடைபெற்ற ட்ரோஜன் போரை பற்றியதாக இருக்கிறது. குறிப்பாக இறுதியாக அந்த 10 ஆண்டுகளில் இறுதியாக உள்ள 4 நாட்களை பற்றிய குறிப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒடிசி காவியம், போர் முடிந்து ஒடிசியஸ் என்ற வீரன் நாடு திரும்பும் 10 ஆண்டு கால பயணத்தை பற்றியதாக இருக்கிறது. இந்த ட்ராய் போர் பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸ்பார்ட்டாவை ஆண்டு வந்த மன்னன் பார்த்திங்கன்னா மிலிட்டஸ், இவருடைய மனைவி ஹெலன். ட்ராய் நகரத்தில் பார்த்திங்கன்னா பாரிஸ் அப்படிங்கிற ஒரு இளவரசன் இருந்தான். இவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்ட்டாவுக்கு ஒரு நட்புறவுக்காக வேண்டி ஸ்பார்ட்டாவுக்கு வர்றாங்க. அந்த டைமில் அரண்மனை தங்கியிருக்கும் போது ஸ்பார்ட்டாவினுடைய மன்னனான மிலிட்டஸோட மனைவி ஹெலனுக்கும் இவருக்கும் உறவு ஏற்பட்டு இவன் வந்து ஹெலனை வந்து அவங்க ட்ராய் நகரத்துக்கு கூட்டு போயிடுறான். இதனால் கோபமடைஞ்ச மிலிட்டஸ் வந்து அப்பொழுது கிரேக்கத்தில் அதை நாடு பிடிக்கக்கூடிய எண்ணத்தை கொண்ட அகமன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னனோட உதவியை நாடி ட்ராய் மீது போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை அவங்க 2 பேருக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு ட்ராய் நகரம் மீது போர் தொடுக்கிறாங்க. இந்த போரானது பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் நடைபெறுது. அதாவது ட்ராய் நகரம் மிகவும் மதில் சுவர்கள்லாம் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்க ஸ்பார்ட்டானால் உள்ளே நுழைய முடியாததுனால இந்த போர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. அக்கிலஸ் அப்படிங்கிற ஒரு மாவீரனை பற்றிய கடைசி 4 நாட்கள் குறிப்புகள் தான் ஹோமர் எழுதிய இலியட்டில் இருக்குது. 10 ஆண்டுகள் முற்றுகையிட்டும் அடிப்பணியாத ட்ராய் நகரை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசியஸ் அப்படிங்கிற ஒரு சிற்பி ஒரு மரக்குதிரையை ரெடி பண்ணுறாங்க. மரக்குதிரைனா மிக பிரம்மாண்டமான மரக்குதிரையை ரெடி பண்ணி அவங்க கடற்கரை ஓரமாகவே விட்டுட்டு போகிறாங்க. போர்லாம் கேம்ப், அந்த போரில் உள்ள கேம்ப்லாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நாடு போகிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அந்த மரக்குதிரைக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் உள்ளே இருக்காங்க. மறுநாள் விடிஞ்சதும் ட்ராய் நகர மக்களும் அரசரும் வந்து வெளில பார்க்கும்போது அந்த ஸ்பார்ட்டனோட கேம்ப் அங்கே இல்லை, எல்லா வீரர்களும் வெளில போயிட்டாங்க. அவங்க விட்டுட்டு போன குதிரை மட்டும் இருக்குது. இந்த குதிரையை நம்ம வந்து அரண்மனைக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அந்த குதிரையை வந்து அவங்க அரண்மனைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அந்த கொண்டு போனதுக்கப்புறம் அன்றைக்கி இரவு அந்த குதிரைக்குள்ளேருந்து வெளில வந்த வீரர்கள் அவங்களுடைய அரண்மனை கதவை தொடர்ந்து அந்த நேரத்தில் ஸ்பார்ட்டன் வீரர்கள் உள்ளே நுழைஞ்சி அந்த ட்ராய் நகரை சூறையாடுறாங்க. இறுதியில் ட்ராய் நகரம் வீழ்ந்தது. இதை பற்றின ஒரு குறிப்பு தான் அந்த இலியட் காவியத்தில் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா 4 பகல் 2 இரவுகள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் அந்த இலியட் நூலில் இருக்குது. ஒடிசியஸ் அப்படிங்கிற நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒடிசியஸுங்கிற காவியத்தில் இந்த மரக்குதிரையை செஞ்ச அந்த ஒடிசியஸ் வீரன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு நாட்டினுடைய ராஜா தான். அந்த மன்னன் போர் முடிஞ்சு நாடு திரும்பும் 10 ஆண்டு கால கடற்பயணத்தை பற்றிய குறிப்பாக இருக்குது. இப்போ இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது கிரேக்க வரலாற்றின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு ஹோமர் காலம், ஸ்பார்ட்டன் காலம், முன் ஏதெனியன் காலம், பின் ஏதெனியன் காலம், இப்படி 4 ஆன்சர் இருந்துச்சுன்னா ஹோமர் காலம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலான்னா, ஹோமர் எழுதிய காவியங்களின் பெயரை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலியட், ஒடிசி, அர்த்தசாஸ்திரம் அல்லது கடைசியாக ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டியது இலியட், ஒடிசி உள்ள அந்த ஏ அண்ட் பியை தான். நன்றி.